ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான, ருசியான, பயனுள்ள தகவல்களோட பயனுள்ள ஒரு மருத்துவ குணம் கொண்ட பொருள் தான் பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி நம்ம எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கடாயில் ட்ரையாக எடுத்துகிட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நிறம் மாற சமயத்தில் மேற்கொண்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வறுத்துட்டு ஓரளவுக்கு பொரிஞ்சு அதோட மனம் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 பொருளும் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான புளிக்குழம்புகளுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கட்டியாக இருந்த பெருங்காயமாக இருந்தால் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டு அது கூட தீயாமல் இருக்க மாதிரி லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு 3 பொருளையும் சேர்த்து நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் பொடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வதக்கும்போது அந்த பெருங்காயத்தூள் பார்த்துங்க கட்டிப்பட்டுருச்சு. அப்படின்னா என்ன மீனிங்னா அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் முடிஞ்சு நல்லா பொறுன்னு பொரிஞ்சிருச்சு, நல்லா வதங்கி வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், நல்லா ஆற வச்சுக்கலாம். மேற்கொண்டு கருவாட்டுக்கு தேவையான நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த பிளேட்டை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போது சின்ன வெங்காயம் நான் குறுக்க வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே போல் பூண்டு உரித்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை 1/4 கப் அளவுக்கு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதே போல் 2 தக்காளியை மீடியம் சைஸ் எடுத்து அரைச்சி 1/4 கப் வச்சுருக்கேன். இது கூட இப்போது வரமிளகாய் விதை இல்லாமல் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பொருட்கள் கூட நமக்கு தேவையான அளவு புளி கரைசல் தேவைப்படும். அது ஒரு 1/2 கப் அளவு 200 மில்லி அளவு நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு அது ஒரு 200 மில்லி அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இது கூட இப்போது தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். 4 ஸ்பூனுங்கிறது ஒரு 1/4 மூடி அளவு இருக்கும். அதை நம்ம திருவி அப்புறமா அரைச்சிக்க போகிறோம். நான் அளவுக்காக இப்போ காமிச்சேன். இப்போ இது ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேக்கெட்டில் 100 கிராம் அளவுக்கு நான் இந்த பால் சுறா கருவாடு வாங்கிட்டு வந்தேன். அது பேக்கெட்டோடையே நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா இப்போது இந்த கருவாட்டில் தண்ணியில் நல்லா வேகும்போது நல்லா உதிர்ந்து பளபளன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். அப்புறம் நமக்கு குழம்புல போடுறதுக்கு பீஸா கிடைக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் பீஸா நமக்கு முழுசாக வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது பேக்கெட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வெளிப்புறம் இருக்கிற உப்பெல்லாம் வெளியில் வரதுக்காக பேக்கெட்டில் அங்கங்கே ஓட்டை போட்டு தண்ணி உள்ளே போகிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இதில் இருக்கிற ஓவராக இருக்கிற சால்ட்டெல்லாம் வெளில வந்துடும். இது டைரெக்டாக இவ்வளோ நேரம் நம்ம சுடுதண்ணியில் போட்டோம்னா கண்டிப்பாக அந்த பீசஸ் எல்லாம் உடஞ்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பேக்கெட்குள்ளே போன தண்ணி எல்லா உப்பையும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். இதை நம்ம இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மறுபடியும் வேறு ஒரு தண்ணி மாற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மறுபடியும் அந்த பீசஸை டைரெக்டாக தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஏதாவது தூசு ஒட்டியிருந்தாலோ அல்லது மேற்கொண்டு ஏதாவது நின்று போன உப்பு இருந்தாலோ அது வெளியில் வந்துடும். பீஸ் உடையாது. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக நமக்கு பீசஸ் மீன் மாதிரியே கிடைச்சாச்சு. கருவாடு இப்போ மீன் மாதிரி கிடைச்சாச்சு. இப்போது இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பீசஸ் ஒரு பக்கமாக ஓரமாக வச்சிடலாம். இப்போது நமக்கு தேவையான அளவு இதே போலயே எல்லா சமயமும் நம்ம பால் கருவாட்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. சுடுதண்ணில் போட்டு கழுவுனாலுமே போகாது சில சமயம் உப்பு, அதுக்காக இப்படி பண்ணுறோம். இப்போ ஆற வச்சுருந்த அந்த வெந்தயம், சீரகம், பெருங்காயத்தை ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம். இது எந்த வகையான புளிக்குழம்பு வச்சாலும் குழம்புக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ அல்லது 1.5 ஸ்பூனோ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அரோமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் புளிக்குழம்பு கடைகளில் வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்திங்களா, கல்யாண வீடுகளில் பெரிய பெரிய ஹோட்டலில் புளிக்குழம்பு அந்த மாதிரி டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எல்லா வகையான புளிக்குழம்புகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஓப்பன் நார்மல் டெம்பரேச்சர்லேயே வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு இல்லை.
வெளியிலே வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம், ரீஃபைண்ட் ஆயிலும் விட்டுக்கலாம், கடலெண்ணெய் விட்டுக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து ரீஃபைண்ட் தான் விட்டுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன், சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த புளிக்குழம்புகளுக்கு, மீன் குழம்புகளுக்கு, கருவாட்டு குழம்புகளுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே கருவேப்பிலை, வரமிளகாய், அந்த எடுத்து வச்சுருந்த பூண்டு வந்து நான் கட் பண்ணி தான் வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தீ இருந்ததுன்னா தீயாமல் நமக்கு நல்லா வதங்கி வரும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து தீய ஆரம்பிச்சிடும். தீயறது மட்டும் இல்லாமல் இந்த பொருளும் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போது ஓரளவுக்கு நல்லா ஒரு இதெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வதங்கி வந்தாச்சுங்க. இப்போ வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கிறதுனால அடி பிடிக்காமல் இருக்குது. இந்த மாதிரி பேஸ்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா சுருண்டு ரெட் கலர் வந்து நல்லா மெரூன் கலராக ஆகிற வரைக்கும் வதங்கி வந்துச்சுன்னா நமக்கு புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து வதங்குற பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டோம்னா நமக்கு வேலையும் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குழம்பை வந்து திக் பண்ணி தரும், கெட்டியாக பண்ணி தரும். அதுக்காக நம்ம வந்து வாசனைக்காகவும் இது வந்து கன்சிஸ்டன்சிக்காகவும் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகட்டும். ரொம்ப ஈஸி தாங்க இந்த குழம்பு வந்து வெரி ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிடும். நம்ம வதக்கிறதுக்கு தான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் ஆகுமே தவிர குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக 2 நாளுக்கு கூட வச்சு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியாக நமக்கு கிடைச்சிரும். இப்போ நல்லா வதங்கி வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி 200 மில்லி அளவுக்கு புளி கரைசல் வந்து கரைச்சி ரெடியாக வச்சுருந்தோம். இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுருந்தோம். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கன்சிஸ்டன்சி நம்ம பொறுத்து தண்ணி இன்னும் தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இதுலேயே நம்ம வந்து சமைச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு கொதித்து வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி கொண்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த 4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 மூடி அளவு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் திருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட போகிறோம். ரொம்ப சூப்பராக ஃபைனாக கிடைக்கும்போது நமக்கு குழம்புல திக்னஸ் நல்லாயிருக்கும். அது போக இது வந்து தேங்காய் பாலாவும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து மீன் குழம்புக்கு தேங்காய் பாலை விட தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தேங்காய் பால் கொதிக்க விட மாட்டாங்க. தேங்காவை கொதிக்க வச்சோம்னா நமக்கு குட் கொலஸ்ட்ரால், அதனால் நமக்கு தேங்காய் தான் பெட்டர். அரைச்சி நம்ம சேர்த்துக்குவோம். அரைச்சி சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். இது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து திடமாக கிடைக்கும், அதோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக் ஆகி ரெடி ஆயிரும். என்ன தான் நம்ம கருவாடு குழம்பு வீட்டில் செஞ்சாலும் ஒரு சிலருக்கு வந்து கருவாட்டு குழம்பு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த புளிக்குழம்பு பிடிக்கும். ஸோ இந்த கொதிச்சு ரெடியான இந்த புளிக்குழம்புல வீட்டில் யாரும் கருவாடு சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குழம்பை அப்படியே எடுத்துக்கலாம். 2 in 1 பர்பஸாக இந்த குழம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற குழம்புல இந்த கருவாட்டு துண்டுகளை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுத்து நம்ம கொதிக்க விட்டோம்னா நல்லா அழகாக மெர்ஜாகி மீன் குழம்பு போலவே சூப்பராக இருக்கும். எல்லா பாகத்துலேயும் அந்த கருவாட்டில் குழம்போட டேஸ்ட் நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா திக்காக வந்தாச்சு. குழம்பும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வைக்கும்போது
புளிக்குழம்பு வேணுங்கிறவங்களுக்கு புளிக்குழம்பா கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியில் நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சேம் மெத்தேடு தாங்க மீன் குழம்புகளுக்கும். அதுலேயும் வந்து உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் இந்த கன்சிஸ்டன்சியில் இன்க்ரீடியனோட அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பக்காவான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். பால் கருவாட்டில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறையா இருக்குது. இது வந்து ஹார்ட்டோட செயல்பாட்டிற்கு, ஆரோக்கியத்திற்கு, மூளை செயல்பாட்டிற்குலாம் ரொம்ப நல்லது. தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுநீரக கல் அடைப்பை கூட இது வந்து சரி செஞ்சுருங்க. அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கருவாடுங்க. அதோட பயன்களை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக இருக்கிறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.